இந்த மாதிரி உட்காந்துட்டு மணிக்கட்டை மேல் நோக்கி தூக்குறதுக்கு ஆப்போசிட்டா ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து இப்படி தூக்கி பாருங்க. தூக்கும் போது கரெக்டா இந்த இடத்துல வலி இருக்குன்னா உங்களுக்கு டென்னிஸ் எல்போ பெயின் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெயிட் தூக்குறதுக்கு சிரமப்படுவாங்க, வீட்டுல வேலை செய்யறது, கிண்டுற வேலை, புளியிற வேலை பண்ற போல பயங்கரமா வலி இருக்கும். ஷட்டில் கிரிக்கெட் விளையாட்டுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன் சில பேர் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு தான் இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். மணிக்கட்டை மேல் நோக்கி தூக்குற முக்கியமான சதைகளான இசிஆர்எல், இசிஆர்பிங்கிற இந்த சதையில வர ஸ்ட்ரெயின்னால இது ஆரம்பிக்கிற இடமான இந்த டெண்டான் இன்ஃபிளமேஷன் ஆகி ஒரு உள்காய மாதிரி ஆகிறது தாங்க இந்த டென்னிஸ் எல்போ. ஆரம்ப கட்டத்துல இந்த பெயினை சரி பண்றது ரொம்ப ஈஸிங்க. இல்ல இதை நிறைய பேர் வந்து அசால்ட்டா விட்டுட்டு இதோடயே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி விளையாடி ஒர்க் பண்றப்போ இதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ரெக்கவரியும் ரொம்ப டிலே ஆகும். ப்ராப்ளம் இருக்கும்போது ஸ்ட்ரெச் பண்றதோ இல்லை ஸ்ட்ரென்தனிங் பண்றதோ பண்ணா இந்த டெண்டன் வந்து இன்னும் இரிட்டேட் ஆகி ப்ராப்ளம் ஜாஸ்தியாக தாங்க ஆகும். அதுக்கு பதில் இப்போ சொல்றது செல்ஃப் ரிலீஸ் எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பாருங்க. எலும்பு பெயின் ஏரியாலேருந்து ஒரு 2 விரலுக்கு அப்புறம் வந்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ரொம்ப டெண்டர் பெயினா இருக்கும். அந்த ஏரியாவில் நீங்க விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி டென்னிஸ் பாலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ரிஸ்ட்டை வந்து அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுங்க. இந்த மாதிரி 1 மினிட் பண்ணி பாருங்க. நல்லாவே இந்த மசில் அண்ட் ஃபேஷியா ரிலீஸ் ஆகி இந்த பெயின் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ரெண்டாவது எக்ஸென்ட்ரிக் ட்ரைனிங் சொல்லுவோம். இந்த மாதிரி 1 லிட்டர் இல்லை 1/2 லிட்டர் பாட்டிலை வச்சுட்டு ஜஸ்ட் இந்த கையை வச்சுட்டு ஸ்லோவா மேலே தூக்கிட்டு ஸ்லோவா இறக்கணும். 1 2 3 4 5 6 10 செகண்ட்ஸ் இறக்கணும். அப்புறம் அதே இந்த கையை வச்சு திருப்பி மேலே தூக்கி வச்சுட்டு ஸ்லோவா இந்த மாதிரி இறக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்க. இப்போ சொன்ன எக்ஸசைஸை 2 to 3 வீக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெயின் நல்லா குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.